சவுந்தரராஜன் சார், இந்த செக்மெண்டோட கடைசி கேள்வி உங்களுக்கு தான். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த லவ்ல வந்து கசப்பான ஒரு விஷயமே ஃபெயிலியர் தான். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டுல எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பிரேக்கப் ஆக போகுது? ஓகே, 2026ஆம் ஆண்டு லவ் ஃபெயிலியர் யாருக்குன்ற மாதிரி கேட்குறீங்க. பட் இருந்தாலும் அவங்கெல்லாம் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த அவேர்னஸாக நம்ம சொல்கிறோம். அது வர்ற வெள்ளிக்கிழமையே பண்ணணுமாமா. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இப்போ கேதுவும் அதே ராசியில் இருக்கிறதுனாலையும் அஷ்டமச்சனி நடக்கிறதுனாலையும் கசப்பான அனுபவத்தை கண்டிப்பாக அவங்க பெறணும்னு இருக்கு இந்த காலகட்டத்தில். அன்னியின் படத்தில் வர அம்பி மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப ரூல்டாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது பிரேக்கில் முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறதுக்கு பாருங்க. 2026ஆம் ஆண்டு லவ் ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப கவனம் தேவை. அதில் குறிப்பாக சிம்மராசிக்காரங்களை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரங்க இவங்க வெளிப்படுத்தாமையே டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெண்ணோட ராசி கும்பராசியாக இருக்குனாக்கா அந்த பையன்கிட்ட சொல்லாமையே அவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இயல்பாக இருக்கும். டக்குன்னு எந்த விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்லாமே விட்டுறதுனாலையும் அது லவ் ஃபெயிலியர் ஆகாமல் போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க கடைசியாக. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி இருக்கு. நிறைய விஷயத்தை தனக்குள்ளேயே போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி இருக்கு. உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் 10 நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. குறிப்பா நண்பர்கள் வட்டாரம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஒர்க் பண்ற இடத்துல யார்ட்டையும் ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீமா ஷேர் பண்ணக்கூடாது. இவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான்ற மாதிரி, அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இந்த 2026ஆம் ஆண்டு காதல் விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். சோ இந்த 3 ராசிக்காரங்களுமே பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லவ் பிரேக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா கையாளணும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். மேலும் ஜோதிட ரீதியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாக எல்லா விஷயத்தையும் யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. எந்த பக்கம் திரும்பினாலும் கத்திக்குத்தா இருக்கேன்னு வண்டி வாகன வசதியாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பட்டுப்படாம சிலரோட இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு 2026ல கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அரசியல் அப்படின்னாவே ஒரு பெரிய யுத்தம் களம். அது அந்த களத்தை ஆடக்கூடிய முதன்மையான ராசியாக கார் மாதிரி லக்ஸுரி ஐட்டமா இருந்தாலும் சரி, அல்லது தொழிலுக்காக ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கனாலும் சரி, அதுவும் இல்லாம புதிய வீடு, புதிய கார் இது வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல சுபவரியத்தை பண்ணக்கூடிய நிலைமை எல்லாமே அதிகப்படியான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கண்டிப்பா கும்பம் பண்ணக்கூடாது. குடு போன யோ மினிஸ்டர் பேசுறாரியா, பேசு 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 பேசியா.